Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னுடைய சேனல் நேம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரக்ஷா பந்தன் பேண்ட் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்டு செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா pearl bead, ஒயிட் கலர் pearl bead, 3 mm கோல்டன் bead, glue, எம்ப்ராய்டரி thread. இப்போது எம்ப்ராய்டிங் த்ரெட்டை எடுத்துக்குங்க. அதை வந்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்குங்க. அதோட இன்ச்சு எவ்வளோ இருக்கணும்னா சென்டிமீட்டரில் 16 அளவு இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்குங்க. ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நாட் போட்டோடனே அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், தேவையான அளவுக்கு நீங்கள் நூலை வந்து கட் பண்ணி பேண்டுக்கு தேவையான அளவு நூலை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 சைடு இருக்குது இல்லையா, நாட் போட்டு பகுதி மேலே இருக்கணும், இது வந்து கீழே இருக்கணும். இந்த ரெண்டு ரோப்பு சிங்கிளாக தனித்தனியாக இருக்கணும். இப்போ வந்து நான் என்கிட்ட வந்து பெரிய நீடல் இல்லாதனால நான் வந்து க்ளூ வந்து இந்த 2 கார்னர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த மணி வந்து ஈஸியாக இருக்குள்ள நம்ம கோக்க முடியும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த கார்னர்லேயும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஃபஸ்ட்டு இந்த 3 mm பீடு, ஃபஸ்ட்டு 3 mm பீடை இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரோப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த பீடுக்குள்ளே விடணும். அது பொறுமையாக போகும். இப்போது விட்டாச்சு. இப்போ கோத்த உடனே இந்த கார்னரில் நம்ம முடி போட்டோம் இல்லையா, நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இது ஃபிட் ஆயிரும். இப்போ ஒரு பெரிய கோல்டன் கலர் மணி அதுவும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து 2ஆக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெண்டு ரோப்பை ஒன்றா வச்சு அதில் இந்த 2 மணி பெரிய கோல்டன் கலர் மணியை அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ரோப்பை தனித்தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இந்த 3 mm பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த கயிறு வந்து எந்த கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் எந்த கலரில் வேணால் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதே போல் மணி எந்த கலர் வேணால், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக இல்லை இன்சர்ட் பண்ணணும். பண்ணின உடனே உங்களுக்கு இப்படி வரும், இந்த ஷேப்பில் வரும். இப்படி வரும். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு pearl bead, ஒயிட் கலர் pearl bead-ஐ இதில் ஒன்று இன்சர்ட் பண்ணணும். அது கூடவே 3 mm பீடை இதில் இன்சர்ட் பண்ணணும். இதோட சைஸ் எந்த அளவு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் இது. அதே போல் இந்த கார்னரில் ஒரு pearl பீடை எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 mm பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த த்ரெட் எடுத்துன்னு போய் ஜாயின் பண்ணணும். ரொம்ப பண்ணால் வந்துடும். இப்போ அதை வந்து நீங்கள் உள்ளே விட்டு
அதை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது உங்களுக்கு இதை போல் டிசைன் கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணோம், திரும்ப ஒயிட் கலர் பீடை எடுத்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து ஒரு கோல்டன் கலர் பீடு, இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் பீடு. இந்த ஊசி இருந்தால் நீங்களே கோர்த்து பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இது பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து நீடில் இல்லாமலே நான் வந்து டைரெக்டாக த்ரெட்டை வச்சு அதுக்குள்ளே கோக்குறேன். இப்போ ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த எவ்வளோ அழகாக அந்த டிசைன் வந்துருக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் இந்த மெத்தடை வச்சு நீங்கள் அழகாக ரக்ஷாபந்தன் பேண்டை உருவாக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 நம்பர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி த்ரெட்டை கோத்துருக்கேன். உங்களுக்கு நான் வந்து சின்ன சைஸ் பேண்டு தான் நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் அதுக்கேற்ற போல் த்ரெட்டை நீங்கள் பெருசாக வச்சு இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். இது நீடில் இல்லாமலே நம்ம வந்து இதை வந்து கோத்துட்டோம். நான் ஒரு 10 பீடு வச்சு இதை ஃபினிஷிங் பண்ணலான்னு இருக்கேன். இது சின்ன பசங்களுக்கு இந்த அளவு சைஸ் போதும். உங்களுக்கு பெரியவங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் இந்த த்ரெட் ஒரு அளவோ இந்த பீடு ஒரு அளவோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தடெல்லாம் வந்து இது ஒன்று தான். இதில் நிறைய பிராண்டு வகையான டைப்ஸ்லாம் இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு சிம்பிள் டைப் தான் சொல்லித்தரேன். நான் இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம். இது ரோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது 10th ரோ. இதில் ஒரு ஒயிட் கலர் பீட், கோல்டன் கலர் பீட், இந்த சைடில் ஒரு ஒயிட் கலர் பீட். இப்போது இதில் ஆப்போசிட் சைடில் இந்த பீடுக்குள்ளே இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வந்து விடணும். விட்டு உள்ளே இழுக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். இழுத்த உடனே இப்போ இந்த ஷேப்பில் அழகாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஒரு 4 mm பீடை இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும் இந்த ஃபினிஷிங்காக. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வரும். நூல் வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. இப்போது இந்த பீடு கோத்துருக்கோம் இல்லையா, இது ஃபினிஷ் பண்ண பிறகு ஒரு நாட் போடணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு நாட் இல்லை 2 இல்லை 3 நாட் போட்டுக்குங்க. இப்போ அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நகராது இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த 2 த்ரெட்டை ஒன்றா வச்சு ஒரு 4 mm பீடை வந்து அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை 2ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு சைடில் மட்டும் இந்த 3 mm பீடு இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த த்ரெட்டை எடுத்து இந்த பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி முடிச்சலாம். இப்போ ஒரு 2 நாட் போட்டு இதை
ஃபினிஷ் பண்ணிடலாம். டைட்டாக போட்டுருங்க நாட்டு. இப்போது ஒரு அழகான ரக்ஷா பந்தன் பேண்ட் இப்போது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.